சிந்திச்சு பாருங்க, வாழ்க்கையில பெரிய சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகளை பாருங்க சாதனைகள் ஆக்கணும். இன்றைக்கு பாருங்க, நான் கதிராமத்துக்கு முருகனை பாருங்க மேலே முருகனை நோக்கி போறேன். கதிராமத்துக்கு போகக்குள்ள பாருங்க, முருகனை நோக்கி போகக்குள்ள எனக்கு படிக்கட்டில் வரும்போது களைப்பு வரும். அதுதான் சோதனை. அந்த களைப்பு தான் சோதனை. அந்த சோதனை வரும்போது நாம் முருகனை அடைஞ்சிய தீரோணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் ஆகணும்ன்ற குறிக்கோள் பலமாக இருக்கத்தால மனதில் எனக்கு களைப்பு அவ்வளோ பெருசாக காட்டுது. அந்த களைப்பாகிய சோதனை வச்சுக்கொள்ளுங்க. அந்த களைப்பை என்னுடைய நான் ஒரு ஏற்கனவே நோக்கி போகல, எனக்கு களைப்பு வேண்டாம், அது சோதனை. நான் இந்த உலகத்தில் வாழ விடாமல் இருக்கின்றா, அது சோதனை. பாருங்க, எனக்கு பாருங்க இந்த உலகத்தில் வாழ விடாமல் நோய் வருதுன்றா, அது சோதனை. ஏன்? எனக்கு சக்தி குறைபாடல் பாருங்க, என்னை அந்த இடத்துக்கு போகணும் நோயா அவர் பண்றார். அந்த நோயை கவனிக்காமல் அந்த சக்தியை கவனிக்க, அந்த குறிக்கோளை கவனிச்சா இந்த நோய் போய்த்திரும், இலக்கு அடைஞ்சிரும், நான் முக்தி நிலை அடைஞ்சிரும், கடவுள் ஆகிருவேன். பாருங்க, என்ன எதுவும் பாருங்க என்ன அழிக்காத ஆளாகி பிறவி கடன் தீர்க்கக்கூடிய ஒரு வழி வந்து நான் சாகாவரம் பெற்றுன்ற எண்ணம் எனக்கு வரும். அது வரணும் கட்ட